சொர்ணவள்ளியம்மன் சமேத சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை தேவஸ்தானம் காளையார் கோவில் சொர்ணவள்ளியம்மன் சமேத சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற உற்சவ விழாவானது அம்மன் சன்னதியில் ஜூலை 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தினசரி சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் அமர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்புற தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வண்ண பூக்கள் அலங்காரத்துடன் கூடிய தேரில் சொர்ணவள்ளியம்மன் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் வடம் பிடிக்க காலை 9 மணி அளவில் தேர் புறப்பட்டது. கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளிலும் வலம் வந்த தேர் நிலையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் காளையார் கோவில், சிவகங்கை, நாட்டரசன்கோட்டை, கொள்ளன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமை ஆடிப்பூர விழாவும், வரும் வியாழக்கிழமை மாலை தபசு காட்சியும், வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் சொர்ணகாளீஸ்வரர் சொர்ணவள்ளி அம்மாள் திருக்கல்யாணமும், அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இவ்விழா ஏற்பாடுகளை தேவஸ்தான மேலாளர் இளங்கோ மற்றும் கோவில் கண்காணிப்பாளர் பாலசரவணன் ஆகியோரும் பூஜைகளை காளீஸ்வர குருக்களும் செய்தனர். Gracias.